அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 12வது பாடல். முன் செய்த புண்ணியத்தின் விளைவினை, அதனுடைய அருளினை தெரிவிக்கும் ஒரு பாடல். கண்ணியது உன் புகழ், கற்பது உன்னாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகலிரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே, புவி ஏழையும் பூத்தவளே. இந்த பாடலில் அபிராமி பட்டர் கண்ணியது உன் புகழ், உன்னுடைய புகழானது எங்கும் பறந்து விரிந்து அனைவரும் அறியும்படி சொல்வது வணங்கத்தக்கது. கண்ணியது என்றால் வணங்கத்தக்கது. உன்னுடைய புகழானது வணங்கத்தக்கதாக உள்ளது. கருதுவது அனைவரும் விரும்பி வந்து வணங்குவது. கண்ணியது உன் புகழ், உன்னுடைய புகழானது. கற்பது உன்னாமம், உன்னுடைய பெயரையே நான் கற்கிறேன். கற்றல் என்றால் மீண்டும் மீண்டும் எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பது, லேர்னிங். உன்னுடைய பெயரை நான் கற்கிறேன். நாமார்த்த பிரபஞ்சம் என்று சொல்கின்றனர் பெரியோர். நாமார்த்த பிரபஞ்சம் என்றால் ஒரு சொல்லை சொல்லும்போது, ஒரு பெயரை சொல்லும்போது அதனுடைய பொருள் நம் மனதில் வருவது. அந்த பொருளை நாம் சிந்திக்கும்போது சிந்தித்து அந்த பொருள் மயமாகவே நாம் ஆகிவிடுகிறோம். அது நாமார்த்த பிரபஞ்சம் என்று பெரியோர் சொல்கின்றனர். கசிந்து பக்தி பண்ணியது, கசிதல் என்றால் உள்ளுக்குள்ளே இல்லாமல் வெளியவே தெரிய ஆரம்பிக்கிறது. உள்ளுக்குள்ளே அடக்கி அமுக்கி வைப்பது அல்ல. வெளியில் கசிதல், வெளியில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலையும் லீக் ஆகுது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், உன்னுடைய பாத அம்புதயத்தில், திருவடி தாமரையில் நான் பக்தி பண்ணுகிறேன். பகலிரவா நன்னியது, பகலிலும் இரவிலும், பகலில் பார்த்தல் இரவில் நினைத்தல். பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர். நன்னியது என்பது நெருங்கி இருத்தல், நினைவில் இருத்தல். நெருங்கி பழகுதல், இவையெல்லாம் நன்னியது. உன்னை நயந்தோர் உன்னை நயந்தோர்னால் உன்னையே கதியென கொண்டோர். அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே, இதையெல்லாம் நான் பெற போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புவி ஏழையும் பூத்தவளே, இந்த உலக அண்ட சராசரங்களையும் இந்த 7 உலகத்தையும் படைத்தவளே, பூத்தவளே. இதில் 4 விஷயம். உன் கண்ணியது நின் புகழ், உன்னுடைய பெருமையை நான் நினைக்கிறேன். கற்பது உன்னாமம், உன்னுடைய புகழையே நான், உன்னுடைய பெயரையே நான் உபாசிக்கின்றேன். நான் பக்தி பண்ணுவது உன்னுடைய பாதாம்பயத்தில். பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர், உன்னையே கதி என்ன கொண்டோரை சத்சங்கத்தையே நான் பகலில் காண்கிறேன், இரவில் அவர்களை பற்றியே நினைக்கிறேன். இது 4ம் நான் முன் செய்த புண்ணியம் என்று சொல்கிறார். இது 4ம் அனைவருக்கும் கிடைப்பது எளிதல்ல, அரிதானது. சிலர் அம்பாளை அதாவது நேரில் சென்று வணங்குவர், அது ஒரு வகை. அவளுடைய பெயரையே உச்சரித்து கொண்டு அவளுடைய நாமத்தை லயித்திருந்து அவள் அதன் பொருளை உணர்ந்து கொண்டு நாமார்த்த பிரபஞ்சம் செய்வது இன்னொரு வகை. பக்தி பண்ணுவது, அவளுடைய திருவடி தாமரையில் பக்தி பண்ணுவது 3ஆம் வகை. 4வது அவளுடைய அடியார்களின் கூட்டத்தில் சேர்ந்திருத்தல், பகலிரவா, அதாவது பகலில் அவர்களுடன் சேர்ந்திருத்தல், இரவில் அதனுடைய கருத்தை நினைத்திருத்தல். இந்த 4ம் நான் அமைய பெற்றேனே, நான் வரம் பெற்றவனே என்று அவர் பாடுகிறார். முன் செய்த புண்ணியமாக அபிராமி பட்டர் 12வது பாடலில் அபிராமி அந்தாதியில் சொல்வது, கண்ணியது உன் புகழ், கற்பது உன்னாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மியே, புவி ஏழையும் பூத்தவளே என்று பாடுகிறார். ஆண்டவன் அருள்.